சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம்ங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய நீலகண்ட சுவாமி திருக்கோவில். அந்த நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருகே அமைந்துள்ள தெப்பக்குளத்துக்கு நடுவில் அமைந்துள்ள தூண் மண்டபம் ஷூட்டிங் ஸ்பாட். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தக்கலைங்கிற ஊர்லேருந்து 3 கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்தில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 35வது கிலோமீட்டரிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து ஒரு 15வது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கல்குளம் கிராமத்துக்கு நீங்கள் நாகர்கோவிலிருந்து வந்தீங்கன்னா, நாகர்கோவில், பார்வதிபுரம், சுங்கங்கடை, வில்லுக்குரி, குமாரகோவில், தக்கலை, அப்புறமா பத்மநாபபுரம் இந்த வழியாக வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து சரியாக 15வது கிலோமீட்டரில் தாங்க நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த கல்குளம் கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தாழ்வாரத்தில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கல்குளம் கிராமம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மிக அருகாமையில், மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் தான் இந்த கல்குளம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கல்குளம் கிராமம்தான் கடைசி கிராமம். இந்த கல்குளம் கிராமத்துக்கு அப்புறமா எந்த ஊர்களும் கிராமங்களும் இங்கே கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இந்த கல்குளம் கிராமத்தை சுற்றி அமைந்துள்ளது. இந்த கல்குளம் கிராமத்துக்கு அடுத்து இங்கே வழிகளே கிடையாது. இந்த கல்குளம் கிராமத்துக்கு வரவங்க மட்டும்தான் இந்த வழியாக வர முடியும். இதுதான் கடைசி கிராமம். இதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீலகண்ட சுவாமி திருக்கோவில், நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருகில் அமைந்துள்ள தெப்பக்குளத்துக்கு நடுவில் தூண் மண்டபம். இதையெல்லாம் பார்க்கும்போதே இந்த கல்குளம் கிராமம் எவ்வளவு பழமையான கிராமம் என்பதை நம்மளால் உணர முடியுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த கல்குளம் கிராமம் சுமார் 700 ஆண்டுகள் பழமையான கிராமம். இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவிலுடைய ராஜகோபுரம் சுமார் 7 அடுக்கு கோபுரமாக அமைச்சிருக்காங்க. இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்துக்கு நடுவில் அமைந்துள்ள தூண் மண்டபம், இதையெல்லாம் மதுரையை தலைமையிடமாக வைத்து தென் தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆண்ட திருமலை நாயக்கர் தான் இங்கே வந்து கட்டியதாக சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குளம் கிராமத்தில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டுள்ள நீலகண்ட சுவாமி திருக்கோவில் உள்புறம் பார்த்தோம்னா ரொம்ப பழமையான கோவில் என்பதை நம்மால் உணர முடியும். இந்த கல்குளம் கிராமத்தில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டுள்ள இந்த நீலகண்ட சுவாமி திருக்கோவில் கேரளாவுடைய மிக அருகிலேயே அமைந்துள்ளது. கேரளா மாநிலத்துக்கு ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப பக்கத்திலேயே இந்த கல்குளம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கல்குளம் கிராமத்திலேயும் கேரளா மலையாளிகள் தான் இப்போ வரைக்கும் நிறைய வாழ்ந்துட்டு வர்றாங்க. முன்பொரு காலத்தில் இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில், இந்த கிராமம்தான் கேரளாவுடைய திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கே ஒரு தலைமையிடமாக இந்த கல்குளம் கிராமம் விளங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவில் பாதி கேரளா ஸ்டைல்லையும் பாதி தமிழ்நாட்டு ஸ்டைல்லையும் அமைச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீலகண்ட சுவாமி கோவில் பார்த்திங்கன்னா, இந்த கல்குளம் ஊரே தக்கலைங்கிற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டரில் திருவாங்கூருடைய சமஸ்தானத்தின் தலைமையிடமாக இருந்த பத்மநாபபுரம் பேலஸ், அதாவது பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குது. தக்கலைங்கிற ஊருக்கு பக்கத்திலே இருக்குது. தக்கலை ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குது. அந்த பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நேரே பேக் சைடில் தான் கல்குளம் கிராமம் இருக்குது. அந்த கல்குளம் கிராமத்தில் தான் நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவில் அமைந்துள்ளது. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வெளி மாநிலத்திலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அரண்மனையான பத்மநாபபுரம் அரண்மனைக்கு சுற்றி பார்க்க நிறைய பேர் வருவாங்க. பத்மநாபபுரம் அரண்மனைக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பத்மநாபபுரம் அரண்மனையை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நேரே பேக் சைடில் அமைந்துள்ள
இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவில், இந்த கல்குளம் கிராமம் இங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால திரும்பி போயிடுறாங்க. இனி பத்மநாபபுரம் அரண்மனைக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நேரே பேக் சைடில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நேரே பின்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே அமைந்துள்ள இந்த கல்குளம் கிராமத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த கல்குளம் கிராமம், இந்த கல்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவில், இந்த நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவில் அருகே அமைந்துள்ள தெப்பக்குளம் நடுவில் அமைந்துள்ள தூண்மண்டபம், இந்த கல்குளம் கிராமமே ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த மிகவும் பழமையான ஒரு அற்புதமான கிராமம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த கல்குளம் கிராமத்தில் தான் விஜய், சங்கீதா, சார்லி நடித்த பூவே உனக்காக திரைப்படம் எடுத்திருக்காங்க. சிம்பு, சிந்து துலானி, ஜோதிகா இணைந்து நடித்த மன்மதன் திரைப்படம் இங்கே எடுத்திருக்காங்க. பார்த்திபன், அஜித், தேவயானி, ரமேஷ் கண்ணா இணைந்து நடித்த நீ வருவாயன திரைப்படம் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த கல்குளம் கிராமத்தில் படமாக்கின படங்களுடைய காட்சிகள்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளம் நடுவில் அமைந்துள்ள தூண்மண்டபம், இந்த தெப்பக்குளத்துக்கு அருகில் அமைந்துள்ள நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவிலுடைய ராஜகோபுரம், இவ்வளவு தான் இங்கே இந்த படங்களில் காட்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவில் உள்ளே எந்த காட்சிகளும் படமாக்கவில்லை. இனி நாம் இங்கே படமாக்கப்பட்ட படங்களில் வரக்கூடிய காட்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் ஒப்பிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். இயக்குனர் பாசில் அவர்கள் இயக்கத்தில் கார்த்திக், குஷ்பு நடித்த வருஷம் 16 திரைப்படம் இந்த தெப்பக்குளத்தில் படமாக்கியிருப்பாங்க. வருஷம் 16 திரைப்படத்தில் கார்த்திக்கும் குஷ்புவும் சாமி குளத்தில் சந்திக்கிற காட்சி இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் தான் எடுத்தாங்க. முக செவந்து தான் பெருவரலால வடிகட்டில் கோலம் போட்டான். அப்புறம் என்ன வருஷம் 16 திரைப்படத்தில் கார்த்திக்கும் குஷ்புவும் சாமி குளத்தில் சந்திக்கிற காட்சியில் இந்த தெப்பக்குளத்தோடைய தூண்மண்டபமும் கோவிலுடைய ராஜகோபுரமும் தெரியிற மாதிரி படமாக்கியிருப்பாங்க. மெல்ல மெல்ல வெக்கத்தோட வந்தா. இது வரைக்கும் வந்தாடாக்கண்ணா, கிட்ட வந்தா கிட்ட. வருஷம் 16 படத்துடைய பெரும்பகுதி இந்த கல்குளம் கிராமத்தை சுற்றி தான் படமாக்குனாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. குடு. இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சங்கீதா, சார்லி இணைந்து நடித்த பூவே உனக்காக திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் குடும்பமும் ஜெய் கணேஷ் அவர்கள் குடும்பமும் எதுக்காக மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு படித்துறையில் பொம்பளைங்க பேசுகிற காட்சி இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் தான் படமாக்குனாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுல பெரியவர் இருக்காரே ஸ்டீபன், அவருக்கு ராபத்துன்னு ஒரு பையன். இந்த பூவே உனக்காக திரைப்படத்தில் பொம்பளைங்க குளத்தில் துணி துவைக்கும் போது மலேசியா வாசுதேவன், ஜெய் கணேஷ் குடும்பத்தை பற்றி பேசிக்கிற காட்சி இந்த தெப்பக்குளத்தில் பெண்கள் குளிப்பதற்கு ஒரு படித்துறை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது பக்கத்திலேயே பெண்கள் உடை மாற்றுவதற்கு ஒரு ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் தான் படமாக்குனாங்க. ஜானகி என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டுல அப்பாவும் விளையாடுறாங்க, அம்மாவும் விளையாடுறாங்க. இதே பூவே உனக்காக திரைப்பட காட்சி தான். வேற ஏன் அப்பா அம்மா விளையாடக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. புரியலையே, அதாண்டி லவ் பண்ணிட்டாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் பொம்பளைங்க துணி துவச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய தூண்மண்டபம் தெரிகிற மாதிரியும் படமாக்கியிருப்பாங்க பாருங்க. அப்புறம் என்ன இவங்க விஷயம் அப்படி இப்படின்னு 2 வீட்டுக்கு. பூவே உனக்காக திரைப்படம் இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தில் படமாக்கும் போது இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருந்த மதில் சுவர்கள் எல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்க. பழைய மதில் சுவர்கள்லாம் ரொம்ப பழுதடைந்த நிலையில் இருந்திருக்கு. அதனால் இடிச்சிட்டு இப்போ புதுசாக சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கு, இந்த படத்தில் இருந்த மாதிரி இருந்திருக்கு. 25 வருஷம் ஆச்சு, ஓடி போனவங்களை பற்றி இன்னைய வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. நான் இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட பூவே உனக்காக திரைப்படம் இந்த தெப்பக்குளத்தில் படமாக்கினாங்கல்ல, அப்போது இந்த படித்துறையை சுற்றி சுவர்லாம் ரொம்ப உயரமாக இருந்திருக்கு. அந்த சுவர்லாம் இப்போ எங்கன்னு கேட்டேன். அந்த பையன் தான் சொன்னால் அந்த படம் எடுக்கும்போது இருந்த மதில் சுவர்லாம் இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அப்படின்னு. பெருசுங்கெல்லாம் மாற்றி சண்டை போட்டதுதான் மிச்சம். சிறுசுங்க 2 மாலையை மாட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிடுச்சு. இதே பூவே உனக்காக திரைப்பட காட்சி தான். 25 வருஷம் ஆச்சு, ஓடி போனவங்களை பத்தி இன்னைய வரைக்கும் ஒரு தகவல். இதே பூவே உனக்காக திரைப்பட காட்சி தான். எப்படியோ அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணா இருந்த குடும்பம் 2 ஆயிடுச்சு. இந்த பூவே உனக்காக திரைப்படத்தில்
நம்பியார் மற்றும் நாகேஷோடைய உண்மையான பேரன் விஜய் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட ஆர்எஸ் சிவாஜி அவர்கள், நான் இப்போ ஊரில் போய் எல்லார்ட்டையும் சொல்ல போகிறேன்னு இந்த வழியாக இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நீலகண்ட சுவாமிகள் கோவில், இந்த நீலகண்ட சுவாமிகள் கோவில் அருகே அமைந்துள்ள தொப்பக்குளம் வழியாக ஓடி வருவார். பின்னாடியே சார்லி அவரை துரத்திட்டு வருவார். அந்த காட்சி இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தொப்பக்குளம், இந்த நீலகண்ட சுவாமி கோவில் ஸ்ட்ரீட்டு, இந்த தெரு, இதே ஆங்கிளில் தான் படமாக்கியிருப்பாங்க. சார்லி மற்றும் ஊர் பொதுமக்கள்லாம் சிவாஜி அவர்களை துரத்திட்டு போகிற காட்சியெல்லாம் இந்த தெருவில் தான் படமாக்குனாங்க. சிம்பு, சிந்து துலானி, ஜோதிகா இணைந்து நடித்த மன்மதன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. மன்மதன் திரைப்படத்தில் காதல் வளர்த்தேன் பாடலில் இந்த கல்குளம் தெப்பக்குளத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த தெப்பக்குளத்தில் நிறைய காட்சி படமாக்கியிருப்பாங்க. காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும் புள்ள காதல். மன்மதன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் அமைந்துள்ள தூண் மண்டபம், இந்த நீலகண்ட சுவாமிகள் திருக்கோவிலுடைய ராஜகோபுரம் எல்லாம் அப்படியே கவர் பண்ணி இந்த பாடல் காட்சியை படமாக்கியிருப்பாங்க. காதல் வளர்த்தேன் உன்மேல் நானும் புள்ள காதல். இந்த மன்மதன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் சிம்பு இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தூண் மண்டபத்தில் நின்றுக்கிட்டு பாடுறது மாதிரியும் ஒரு காட்சி இந்த பாடலில் எடுத்திருப்பாங்க. காதல் வளர்த்தேன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். பார்த்திபன், அஜித், தேவயானி, ரமேஷ் கண்ணா இணைந்து நடித்த நீ வருவாய் என திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில் தேவயானியோடைய அப்பா எந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரமேஷ் கண்ணா சிங்கமுத்துக்கிட்ட வந்து மறைமுகமாக கேட்குற காட்சி இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்துக்கு முன்னால் தான் படமாக்குனாங்க. இதே ஆங்கிளில் தான் இந்த காட்சியை எடுத்திருப்பாங்க. நீ வருவாய் என திரைப்படம் எடுக்கும்போது இந்த தெப்பக்குளத்தில் இருந்த மதில் சுவரை இடிச்சிட்டு இப்போ புது மதில் சுவர் கட்டியிருக்காங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த ரமேஷ் கண்ணா சிங்கமுத்து சம்பந்தப்பட்ட இந்த காட்சி இதே ஆங்கிளில் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த கல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளம், இந்த மதில் சுவர், இந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் இருக்கிற தூண் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த குளத்தில் பெண்கள் குளிக்கும்போது உடை மாற்று அறை எல்லாம் கிளியராக தெரியும் பாருங்க. இந்த நீ வருவாய் என திரைப்படம் எடுக்கும்போது இந்த தெப்பக்குளத்தில் இருந்த மதில் சுவர், இந்த காம்பவுண்டு மட்டும்தான் இடிச்சிட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. வேற எல்லா காட்சியும் இங்கே அப்படியே இருக்குது. நீ வருவாய் என திரைப்படத்தில் இந்த காமெடி காட்சி முழுவதுமே இந்த தெப்பக்குளத்தில் இருக்கிற தூண் மண்டபத்தை சரியாக காட்டியிருப்பாங்க. நீ வருவாய் என திரைப்படத்தில் இந்த காமெடி காட்சி முழுவதுமே இந்த தெப்பக்குளத்தில் இருக்கிற தூண் மண்டபத்தை சரியாக காட்டியிருப்பாங்க. தம்பி, இந்த ஊர்ல கௌரவமா அந்தஸ்தா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஏன் ஜாதிக்காரங்க, வேற எந்த ஜாதியில எந்த கேளப்பையா. இதே நீ வருவாய் என திரைப்பட காமெடி காட்சி தான். அசலூர்கார முன்னாடி என் ஜாதியை விட்டு கொடுத்து பேசாதீங்க தம்பி, எங்க ஜாதியிலும் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க. இதே நீ வருவாய் என திரைப்பட காமெடி காட்சி தான். இந்த ஊர் எம்எல்ஏ விட எங்க ஜாதி தான் பெரிய எம்எல்ஏ. ஏன் ஜாதிக்கார ஓட்டு போடலனா எம்எல்ஏ. இதே நீ வருவாய் என திரைப்பட காமெடி காட்சி தான். ஒழுங்கா ஓட்டு கூட குத்த தெரியாத கேன பயலுக்கு தான் இவங்க ஜாதிக்காரங்க. இந்த காமெடி காட்சி முழுவதுமே இந்த தெப்பக்குளம் அருகில் தான் படமாக்குனாங்க. இன்னொரு ஊர்க்காரனுக்கு முன்னாடி என் ஜாதியை விட்டு கொடுத்து பேசலாமாடா? மட்டும் அசலூர்கார முன்னாடி என் ஜாதியை கேவலமா. இந்த காமெடி காட்சியில் பாருங்க, இந்த தெப்பக்குளத்துடைய பழைய மதில் சுவர் தெரியும் பாருங்க. இந்த காமெடி காட்சியில் முழுவதுமே இந்த தெப்பக்குளம் மதில் சுவர், இந்த தெப்பக்குளத்தின் நடுவே அமைந்துள்ள தூண் மண்டபத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.